ஜெயிக்கணுமா? இயேசுவை கொண்டாட பழகுங்க. செலிப்ரேட் ஜீசஸ். பொதுவா ஜெயிக்கிறவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், எனக்குள்ள இயேசு இருக்கிறார்ங்கிற நிச்சயம் உள்ளவங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்க, ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. அதிகாரம் உடையவனாய் வந்தான். அதுபோலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் மூன்றாவது நாளிலே சகல அதிகாரத்தையும் உடையவராய் அவர் வெளியே வந்தார். நான் யாரை வர்ஷிப் பண்றேனோ, நான் யாரை ஆண்டவராய் கொண்டிருக்கிறேனோ அவரை தான் பிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நாளை என்னை இயேசு அவர் சமூகத்தில் கொண்டு போய் நிற்கும் போது, எனவே தான் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட இவர்கள் பந்தி இருப்பார்கள். அந்த நாள் இன்ப 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 நாள், எந்த நேசுராஜன் வானில் தோன்றும் நாள். இயேசுவே இயேசுவே. 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரத்தின் 37வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. இந்த ஆண்டு என்ன ஆண்டு? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லலாம். எஸ், ஜெயிக்கணும். ஏன்னா ஜெயித்தவருக்கு ஜெயிக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். நாம் ஆராதிக்கிற தேவன் தோல்வியே காணாதவர். அவரை ஆராதிக்கிறவர்களுடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லி நம்மை திடப்படுத்துகிறார்னா, நான் ஜெயிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப நம்முடைய போக்கஸ் எதுல இருக்கணும் தெரியுமா? ஜெயிக்கணும். இயேசு தம்முடைய இந்த பூமிக்குரிய ஓட்டத்தின் முடிவில் சொன்னார், நான் ஜெயித்தேன் என்றார். அதே போலதான் இந்த உலக முடிவில் சபைக்குரிய ஒரு முடிவு வரப்போகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் சபைக்குரிய முடிவு. அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தான் கர்த்தர் 7 சபைகளுக்கும் சொல்லுகிறதை வேதத்தில் பார்க்க முடியும். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ, ஜெயம் கொள்ளுகிறவனவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன். அவன் ஜெயிக்கிறவனுக்கு தான் பரலோகத்தில் ஸ்தானம். ஜெயிக்கணும். ஜெயிக்கிறவனுக்கு தான் ஜீவ புஸ்தகத்துல பெயர் கிறுக்கப்படாம ரட்சிக்கப்பட்டு தேவனோடு உடன்படிக்கை செய்யும் போதே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும். இனி நம்ம அடுத்த சேலஞ்ச் என்ன தெரியுமா? இந்த பெயர் கிறுக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. பேரை வெட்டுவேன்னு பைபிள்ல இருக்கு, கிறுக்கி போடுவார்ன்னு இருக்கு. அப்ப கிறுக்கப்படாம இருக்கணும்னா உண்மையிலே நம்ம பேர்லாம் கிறுக்கு பிடிச்சிட்டு, உண்மையிலே கிறுக்கு பிடிச்சிட போறாங்க. நம்ம எல்லாம் இப்படி இருந்துட்டு அங்க போய் பேர் எழுதி இருக்கலாம், எழுதி இருக்கு, ஆனா மேல வெட்டி இருக்குன்னா உண்மையிலே நரகத்துல பைத்தியமா தான் இருக்க முடியும். அதெல்லாம் கொஞ்சம் இமேஜின் கூட பண்ண முடியாது. அதாவது பேரே எழுதல, மிஸ் பண்ணிட்டோமே, அப்படி ஒரு கூட்டம் போகும். பேர் எழுதிட்டு வெட்ட எப்படி இருக்கும்? அதனாலதான் சபையை இந்த சொல்லும் போது 10 கன்னிகைகளும் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போறாங்க. 5 பேர் மட்டும் போகல, 10 பேரும் போறாங்க. 5 பேர் மட்டும் போய் காக்கப்பட்டார்கள் அப்படின்னா அது வேற. 10 பேரும் ரெடியா போறாங்க. 10 பேருமே மணவாளனை எதிர்கொண்டு தான் போறாங்க. நம்ம எல்லாருமே என்ன நம்பிக்கையில இருக்கிறோம்னா, அவர் வரும் நாளினில் என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு, இந்த நம்பிக்கையில இருக்கும்போது எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு மட்டும் அவர் சொல்லிட்டார்னா, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா ஈசாக்கு உங்க தாத்தா ஆபிரகாம்னு பேசினவர் 20 வருஷம் கழிச்சு வந்து யாக்கோபிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டா எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்திருக்கும் யாக்கோவுக்கு? அப்படி இருக்க கூடாது. ஆமென். எனவேதான் நம்மால முடியாது என்பதை அறிந்துதான் இங்கே வேதம் அழகாய் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. என்ன தெரியுமா?
இவை எல்லாவற்றிலையும். நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்னா, நம் மேல ஒருத்தர் அன்பு வச்சிருக்கிறாரு, அவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய இன்னைக்கு நிறைய பேசணும், ஆனா பேசுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. கர்த்தருடைய பந்து இருக்கிறது, அதனால முக்கியமான கொஞ்சம் ஸ்பீடா போவேன். ஆமென். எங்க பிரேக் போடணுமோ அங்க பிரேக் போடு. அதனால நல்ல விழிப்போடு கவனமா கேட்கும்படியாக. ஏன்னா நம்ம முதல்ல ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்து நவம்பர் மாசத்துல இந்த வார்த்தையை கொடுத்தாங்க. இந்த வார்த்தையை வைக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்து பேசிட்டு இருந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு நீ என் அன்பை நம்பு அப்படிங்கிறார். என் அன்பை நம்பு. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பை நீ நம்பு. ஆமென். பல நேரத்துல நம்ம தேவ அன்பை எதோடு ஒப்பிட்டுக்கிறோம் என்றால், ஏசாயா 48 உண்டல்லவா, எடுக்க வேண்டாம். சீயோனோ ஆண்டவர் என்னை மறந்தார், என்னை கைவிட்டார், 48 தானே என்று சொல்லுகிறார். ஏசாயா எடுத்தீங்களா? யாராவது குயிக்கா? 49:14. சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு 15 அவர்கள் அதாவது ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. எங்க கொண்டு வரார் பாருங்க. ஸ்திரீயானவள் எப்படி கொண்டு வர, தன் நான் ஆண்டவர் என்ன சொல்ற, நான் ஊட்டி வளர்த்த பிள்ளை நீ அப்படிங்கிறார். இங்க அப்படிதானே கொண்டு வர, நான் ஊட்டி வளர்த்த பிள்ளை நீ. அப்படி ஸ்திரீ மறப்பாள். அப்படி அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் சொல்லிட்டு என் உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன். அவருக்கு தெரியும் என்ன வரைஞ்சாங்க ஆணி அடிக்கப்படும் தெரியும், ஆனாலும் வரைஞ்சு வைக்கிறார். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்னாக இருக்கிறது. உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. மதில்ல எதுக்கு கட்டுறோம்? அப்ப தேவனுடைய மைண்ட் ஃபுல்லா எப்படி இருக்கு தெரியுமா? என் பிள்ளை எப்படியாவது காக்கப்படணும். மீட்கப்பட்டவர்கள் அவர் முதல்ல மீட்கப்படுறதுக்காக ரிஸ்க் எடுக்கிறார், அப்புறமா காக்கப்படுவதற்காக. சும்மா மீட்டவர்கள். அதனாலதான் மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் நடத்தினார். காக்கப்படணும். மீட்கப்பட்டவர்கள் அப்படி விடல. நீ மீட்கப்பட்டாச்சு, நீ எப்படி வாழ்ந்து வந்தாலும் உனக்கு பரலோகம் அப்படி போக முடியாது. மீட்கப்பட்டவர்கள் காக்கப்படணும். அதனாலதான் உன் மதில்கள் எனக்கு தெரியும் எங்க ஓட்டை இருக்கு, எங்க இடிஞ்சிருக்கு. இந்த மதிலெல்லாம் சத்துரு ஈஸியா இடிச்சிருவான். இந்த சைடு மதிலே இல்ல. இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் எப்பவுமே என் முன் இருக்கிறது எனக்கு தெரியும் உன் பாதுகாப்பு. அதனாலதான் சகரியா 9வது அதிகாரத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் ஆலயம் காக்கப்படும்படிக்கு சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். காக்கப்படும்படிக்கு. ஒடுக்கிறவன் உள்ள வந்துடக்கூடாது. எனவேதான் ஆபிரகாம் விட்ட கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ எனக்கு முன்னாக நடந்து கொண்டு என் பார்வையிலே இருந்து, என் பார்வையில இருந்தா நீ காக்கப்படுவ. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மிடத்துல தேவன் வைத்த அன்பு வேதம் முழுவதும் ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனுடைய அன்பை பார்க்க முடியும். நியாயப்பிரமாணம் முழுவதையும் ஒத்த வாக்கியத்துக்குள்ள ஆவியானவர் எழுதி வைத்தார். அதுதான் லவ். ஆமென்.
அன்பு இன்னதென்று அறிந்தவனுக்கு தான் நியாயப்பிரமாணம் எதற்கு கொடுக்கப்பட்டது இன்னதென்பதை அறிய முடியும். இங்கே பிதாவாகிய தேவனுடைய அன்பை அவர் என்ன செய்கிறார் என்றால், கொஞ்சம் நல்ல கவனிங்க. 8:39 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:39, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்கு? யாருடைய அன்பு? பிதாவாகிய தேவன் தம்முடைய மொத்த அன்பையும் யாருக்குள்ள வச்சிருக்கிறார்? இந்த வேர்டை நீங்க உள் வாங்கணும். அதனாலதான் நான் உங்களை சொல்றேன். பிதாவாகிய தேவன் தம்முடைய மொத்த அன்பையும் யாருக்குள்ள வச்சிருக்கிறார்? இப்போ பரலோக தேவனுடைய முழு அன்பு யாருக்குள்ள இருக்கிறது? இயேசுக்குள்ள. இனி அப்படியே 32வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய மொத்த அன்பையும் தம்முடைய குமாரனாகிய இயேசுவுக்குள்ள வைத்து அந்த இயேசுவை நம் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தார். என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும். என்னை கடந்த நாள்ல ரொம்ப மெடிடேட் பண்ண வைத்த வார்த்தை இது. ஜீசஸ் மட்டும் இல்லைன்னா நாமும் இஸ்ரவேலரை போல மோசே கிட்ட சொன்னோம். மோசே கிட்ட இஸ்ரவேல் சொல்றாங்கல்ல, நாங்க தூரத்திலே நிக்கிறோம், நீங்க போங்க, நாங்க வரமாட்டோம். முழு அன்பு, மொத்த அன்பையும் இயேசுக்குள்ள வச்சு அவர் அப்படி தூக்கி நமக்கு கொடுக்கிறார். அதனாலதான் இயேசுவை சொந்தமாக கொண்ட ஜனம் இந்த பூமியில நான் பாக்கியம் உள்ளவன். ஜெயிக்கணுமா? இயேசுவை கொண்டாட பழகுங்க. செலிப்ரேட் ஜீசஸ். பொதுவா ஜெயிக்கிறவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், எனக்குள்ள இயேசு இருக்கிறார்ங்கிற நிச்சயம் உள்ளவங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்க, ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. இது இது எப்படி வர்ணிக்கன்னு தெரியல. இயேசு மட்டும் இந்த பூமியில வரலன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற சத்தியம் நமக்கு தெரியாம போயிருக்கும். அன்பு கூர்ந்தார் என்று பழைய ஏற்பாட்டில் பல இடத்துல பார்க்க முடியும். ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற சத்தியத்தை யோவான் மூலம் ஆவியானவர் வெளிப்படுத்த காரணம், ஒருத்தர் இந்த பூமியில வந்தார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு துணிஞ்சுன்னா அந்த வேர்டை தப்பா இருக்கக்கூடாது. இந்த உரிமையா கிட்ட வந்துட்டு அப்பாங்கிறோம், டேடிங்கிறோம். ஹல்லேலூயா. என்னெல்லாம் பாட்டு வந்திருக்கு. ஆமென்.
அப்படியெல்லாம் பாடுறோம். எப்படி? என்ன நமக்கு என்ன வெளிப்பட்டதுன்னா, God is love. தேவன் அன்பாக, தேவன் பழைய ஏற்பாட்டில் பயங்கரமாகவும் புதிய ஏற்பாட்டில் அன்பாக அப்படி கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் 1 யோவான் 4:16 தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த வார்த்தையை யோவான் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு பாருங்க, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிற. எப்படி அறிந்தோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அறிந்து விசுவாசிக்கிறேன். இப்போ யோவான் சொல்றாரு, இங்க பாரு, தேவன், அதுலதான் வேர்டு வருது, God is love. தேவனிடத்தில் அன்பும் உண்டல்ல, தேவன் எத்தனை தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் எவ்வளவோ தேவனால் பயன்படுத்தப்பட்ட மோசே முதல் சகரியா வரைக்கும் எத்தனை தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், எல்லாரும் கர்த்தருடைய அன்பை டேஸ்ட் பண்ணாங்க. பட் ஆண்டவருடைய அன்பை காட்ட தவறிட்டாங்க, காட்ட முடியல. எல்லாரும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தை வெளிப்படுத்த முடியல, யாருக்கும் முடியல. தாவீது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி நெருங்கி வந்தார், ஆனாலும் முடியல. ஆனா இயேசு வந்ததுக்கு அப்புறம் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ நெருங்கி வரா. பாவி என்று அழைக்கப்பட்டவ பாதத்துல முத்தமிடுகிறான். பாளையத்துக்கு புறம்பாய் இருக்க வேண்டிய குஷ்டரோகி பாதத்தை பிடிக்கிறான். ஊரே பாவி என்று சொல்லி அழைத்து சகையு இயேசு அழைச்சிட்டு வீட்டுக்கு போறான். ஆயக்காரர்களும் பாவிகளும் அவரை சுற்றி பந்தியில இருக்கிறாங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படி தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினார். மனுக்குலத்தை தேவன் அழிப்பதற்காக உருவாக்கவில்லை, அவரோடு இருப்பதற்காகவே உருவாக்கினார். எனவேதான் பூமியில சும்மா விடாம ஏதேனும் தோட்டத்தை உண்டாக்கி அதிலே மனிதனை வைத்தார். அன்பு சபையே, இயேசுவால மட்டும்தான் வாழ்வு. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படியாக. நீங்க அந்த இயேசுவை பார்க்க வேண்டிய பிரகாரம் பார்த்து அவரை பற்றி கொள்ள வேண்டிய பிரகாரம் பற்றி கொள்வீர்களே, ஆனால் மட்டுமே உங்க வாழ்க்கையில ஜெயத்தை சுதந்திரிக்க முடியும். நியூ இயர் செர்மன் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் தெரியல. 3 பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? அன்பிலே இணைந்து கொள்ளுங்கள், ஆவியிலே இணைந்து கொள்ளுங்கள், பாடுகளிலே எல்லாத்திலும் இயேசுவோடு இணைந்திருக்க பழகணும். யோவான் 6வது அதிகாரம் 27வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள், அதை மனுஷ குமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். God the Father had set his seal on him, seal of approval. அப்ப குமாரன் யாருக்கு பிழைக்கும்படியான போஜனத்தை கொடுக்கிறாரோ அவன் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்பானாம். நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலே மன்னாவை எல்லாரும் புசித்தார்கள். ஆனால் மன்னாவை புசித்தவர்களும் அழிந்து போனார்கள். ஆனால் இதே 6வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 48வது வசனம் முதல், ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே.
அடுத்த வசனம், நானே நானே வானத்திலிருந்து இறங்கின. அந்த அப்பம் பாருங்க, மன்னாவை அப்பா விரும்பிதான் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் விரும்பிதான் கொடுக்கிறார். ஆனா இவங்க அவசரப்பட்டு முறுமுறுக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். அதாவது காத்திருப்பும் காலத்துல காத்திருப்பும் முறுமுறுக்கவும் செய்வோம். கிடைச்சதுக்கு அப்புறம் நான் இத்தனை நாள் காத்திருந்தேன், கர்த்தர் எனக்கு தந்தார் ஆண்டவர். இப்ப சாட்சி சொல்லு, நீ நேத்து என்ன சொன்ன, முந்தானத்து என்ன சொன்ன? ஹல்லேலூயா. வானத்திலிருந்து இந்த வேர்ட மனசுல வச்சுக்கோங்க. இயேசுவை பிதாவாகிய தேவன் அனுப்புறதுக்கு முன்னாடி தம்முடைய மொத்த அன்பையும் குமாரன் மேல வச்சு, சிலுவையிலே இயேசு நமக்காக மரித்தது பரலோக தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு. எனவேதான் யோவான் சொல்லுகிறான், அந்த மார்பில் சாய்ந்திருந்தவன் சொல்லுகிறான், அவருடைய அன்பை அறிந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே. என்னுடைய ஜெபம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இந்த ஆண்டுல எப்பவுமே அதான். ஆனா இந்த ஆண்டு இன்னும் அதிகம். ஆண்டவரே, எப்படி யோனத்தான் தாவீது அந்த உயிருக்கு உயிரா நேசித்தாங்களோ அப்படி சபை உங்களை நேசிக்கணும்பா. ஜெயிக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது. இயர் ஆஃப் விக்டரின் போர்டு போட்டாலாம் ஜெயிக்க முடியாது. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம் நானே. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். 53வது வசனம், நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. அப்போ இதுல நாம் பங்கெடுக்கும் போது, நாம் இதை உட்கொள்ளும் போது நாம் எதில் நிலைத்திருக்கிறோம் தெரியுமா? ஜீவனில் நிலைத்திருக்கிறோம். நான் கொடுக்கும் போஜனம் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. நம்மை ஜீவனுக்கு நேராய் நடத்துகிறது. எனவேதான் இயேசுவை சொந்தமாக்கி கொண்டவர்கள், நல்ல புரிந்து கொள்ளுங்கள், இந்த பூமியிலே மனுக்குலம் பிழைப்பதற்காக. காரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். எப்பொழுது ஆதி மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுது மரணம் பிறந்தது. வேதம் சொல்லுகிறது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இயேசு அந்த மரணத்தை ஜெயிச்சிட்டார், ஜெயித்து உயிர் தெழுந்தார். இப்போ அவரை ஏற்றுக்கொண்டு அவரில் ஒருவன் நிலைத்திருக்கும் போது அவன் நித்திய ஜீவன் வரைக்கும் அவனுடைய ஓட்டம் தொடருகிறது. அதன் அர்த்தம் என்ன? இங்கே அவனுடைய ஓட்டம் முடிந்தாலும் அவன் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்பான். அங்கே மரணம் இல்லை, அங்கே மரணம் இல்லை. எனவே தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பந்தியில் எடுக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஏதோ கம்யூனியன் வந்தோம், எடுத்தோம், ஒரு துண்டு எடுத்து போட்டோம், அப்படி இல்லை. ஆமென். அவருடைய மாம்சம் கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் 53ல, நீங்கள் மனுஷர் குமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. அநேகர் இது சரி, அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், ஏங்க பந்தியில் இருக்கல, டைம் ஆயிட்டு, இன்னைக்கு ஏண்டவர் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, டைம் ஆயிட்டு. ஆமென், ஆமென்.
யூசுவலா நீங்க எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? 1 மணிக்கு. இன்னைக்கு டைம் ஆயிட்டு 1:30 ஆச்சு, சாப்பிடாம இருப்பீங்களா? இந்த காரியத்துக்கு மட்டும் ஆப்ஷன் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. ஜீவனே இல்லை. ஜீவனே இல்லாம வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். இன்னும் இந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடாம யாராவது இருக்கிறீங்கன்னா, ஆமென், நம்ம எதுக்கு வந்துட்டு போறோன்னே தெரியாம இருக்கிறோம். ஒரே ஒரு ஞானஸ்நானம் தான் உண்டு. அது ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுப்பதற்கான தகுதி ஒன்றுதான். நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை. விசுவாசனா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே கொண்டுட்டு போய் தெளித்துட்டு வருவது ஞானஸ்நானம் கிடையாது. கிடையாது, அது கிடையாது. பைபிள்ல எந்த பைபிளே அது சொல்லல. பெந்தேகோஸ்தேக்காரங்க கையில வச்சிருக்கிற பைபிளையும் சொல்லல, சிஎஸ்ஐக்காரங்க கையில வச்சிருக்கிற பைபிளையும் சொல்லல, ஆர்சிக்காரங்க கையில வச்சிருக்கிற பைபிளையும் சொல்லல. ரோமன் கேத்தலிக்ல ரொம்ப அழகா இருக்கும், திருமுழுக்குன்னு இருக்கும். ஆனா நம்ம பண்றதெல்லாம் ஒழுக்கு. பைபிள் தெளிவா இருக்கிறது, தெளிவா இருக்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே வார்த்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் இருக்கு. அப்ப ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளணும், அதான் பேப்டிசம். அவர்கள் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதல். அவர்கள் யார்? இருந்தவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்கல்ல, அவர்கள் அந்நியோன்யத்திலும், அதுதான் ஐக்கியம், அப்பம் பிட்குதலிலும். அப்போஸ்தலர் 2 குயிக் எடுங்க, நான் சொல்ற வசனத்தை எடுத்து. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும். வசனம் என்ன வசனம்? 42. அது முந்தின வசனத்துல இருந்து வாசிங்க. அவருடைய வார்த்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள், சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அன்பு சபையே, எனக்கு சமீபத்திலும் தூரத்திலிருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், அந்த உரிமை என்கிறது உடன்படிக்கைக்கு பிற்பாடுதான் உண்டு. ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவை நோக்கி கத்துகிறாள், என் பிள்ளைக்கு இறங்குங்க அப்படின்னு. இயேசு கண்டுக்காம போறார். மத்தேயு 15 இருக்கிறது, எடுக்க வேண்டாம். அவ கத்துறா, கண்டுக்காம போறா. சீஷர்கள் வந்து சொல்றாங்க, அவளை அனுப்பி விடுங்க, அவ தொடர்ந்து உங்களை கூப்பிட்டுட்டே வரா. ஆண்டவர் சொல்ற, நான் காணாமல் போன இஸ்ரவேலர் எடுத்துறதுக்கு தான் அனுப்பப்பட்டேங்கிறார். ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் இருக்கிறது. இப்ப நேர வந்து பாதத்துல விழுந்து என் பிள்ளைக்கு இறங்குங்கன்னு சொல்லும் போது இயேசு சொல்லுகிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதுங்கிறார். இந்த வேர்டு நமக்கு படிக்கும் போது அவ்வளவு கடினமா இருக்கும். என்ன ஆண்டவர் நீங்க இப்படி செய்றீங்க? பப்ளிக்கா மட்டும் பேசும்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் வாங்கங்கிறது, தனியா வந்தா குத்துறது. ஆமே. ஏன் இங்க சொல்றா தெரியுமா? ஏங்க சொல்றா தெரியுமா? இங்க பாரு, என்கிட்ட அப்போ இருக்கு, எனக்கு இது உனக்கு தரது மேட்டர் கிடையாது. எனக்கு மேட்டர் நீ எனக்கு பிள்ளையாகணும், அவ்வளவுதான் மேட்டர். உனக்கு ஒரு சுகத்தை நான் தந்துட்டு போயிருவேன், அது எனக்கு விஷயம் கிடையாது. உன்னை நான் என்னை தொடர வச்சிருக்கிறேன், என்னை ஆராதிக்க வச்சிருக்கிறேன். நீ பிள்ளையாகு. அவ எப்படி பிள்ளையானா தெரியுமா? ஃபெய்த்தை டிக்ளேர் பண்றா. ஆண்டவர், அந்த துணிக்கை போதும், உங்க கையில இருந்து விழக்கூடிய அது துணிக்கை போதும், என் பிள்ளை பிழைச்சிருவான். விசுவாசம் உள்ளவனாகி அந்த அந்த துணிக்கையை அவ அக்செப்ட் பண்ண ரெடி ஆகிறான். அவர் கொடுக்கிற அந்த துணிக்கைய அவ அக்செப்ட் பண்றான். எனக்கு அது போதும். விசுவாசம் உள்ளவனாகி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நீ பிள்ளடா. இதுக்கு முன்னாடி வர கானானிய ஸ்திரீ, இப்ப நீ யார் தெரியுமா? உன் விசுவாசம் பெருசுங்கிறார்.
பிள்ளைக்கு தான் உனக்கு என்னப்பா நான் செய்யணும் கேட்பார். எனவேதான் சொல்றார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. பிள்ளைக்கு தான், பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், எங்க கொண்டு வந்து நிறுத்தினார் பாத்தீங்களா? இதான் என் ஆண்டவர். இல்லைன்னா நம்ம எல்லாம் அவரை பின்பற்றுவோம், சத்தமிடுவோம், வர்ஷிப் பண்ணுவோம். அவர் பிரதி உத்தரம் ஒண்ணுமே சொல்லல. வேற ஏதாவது சொல்லுவோம், நாய்க்குட்டி இப்படிலாம் சொல்லுவார். ஆனா இவர் பிள்ளை ரப்பத்தை எடுத்து நாய்க்குட்டி, ஆண்டவர் ஒரு துணிக்கை போத எனக்கு ஒரு துண்டு கொடுங்க, எனக்கு உன் விசுவாசம் நீ விரும்புகிறபடி. அபிஷேகம் பெற்றவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமாக்காது என்ன? அவர் உமது மன விருப்பத்தின் படியெல்லாம் தந்தரளே. சங்கீதம் 20 எடுக்க வேண்டாம். ஆனா இங்க அப்படியே சொல்றார். அப்போ அப்படியே கொண்டு வரார் பாருங்க. இன்னும் தாமதிக்காதீர்கள், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். எல்லாரும் பிழைக்கும்படியாக இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மோசே கிறிஸ்து வெளிப்படுவதை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, உபாகமம் 18:15 வாசியுங்கள். உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி. இந்த வேர்டை கவனிக்கணும். இஸ்ரவேலருக்கு இரட்சகனாக அனுப்பப்பட்டவன் மோசே. மோசே ரட்சிக்கவில்லை, மோசையை நிறுத்தி கர்த்தர் செய்தார். ஆனால் கர்த்தர் அனுப்புகிறார், ஒரு மேய்ப்பனாக இரட்சகனாக அனுப்புகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ள போய் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்து நடத்துகிறார். இனி கானான்ல கொண்டு போய் சேர்க்கணும். ஆண்டவரோடு முகமுகமாய் பேசுகிறவன் மோசே. அந்த மோசே ஜனங்கள்கிட்ட சொல்லுகிறார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அப்ப மோசே கிறிஸ்து வெளிப்படுவதை குறித்து எப்படி வெளிப்படுத்துறார்னா, உனக்காக தான் வெளிப்படுவார். உனக்காக என்ன? யாருக்காக? உனக்காக என்ன? யாருக்காக? இஸ்ரவேலருக்காக. எனக்காக, உங்களுக்காக, உங்களுக்காக வரட்டும். அங்க மோசே யார்கிட்ட சொல்றாரு? இஸ்ரவேலர்கிட்ட சொல்றார். உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். இப்ப ஏசாயாவை கொண்டு பேசுகிறார். பேசும்போது ஏசாயா 49வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல, யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் மோசே சொன்னது யாக்கோவுக்காக, இஸ்ரவேலுக்காக. தேவன் ஏசாயாவை கொண்டு சொல்றாரு, அது மட்டும் கிடையாது. இவ்வளோ பெரிய தேவன் இந்த பூமியில வந்தது ஒரு சின்ன கூட்டத்துக்காக. அப்பா சொல்றார், இது எனக்கு அற்ப காரியமா இருக்கிறது. எனவே நீர் பூமியின் கடைசி பரியந்தம் என்னுடைய ரட்சிப்பா இருக்கும்படி உம்மை இஸ்ரவேலருக்கென்றல்ல ஜாதிகளுக்கு ஒளியாக. எனவேதான் பரிசுத்தாவியில் நிறைந்தவனாய் பரிசுத்தாவியின் ஏவுதல்ல சிமியோன் சொல்லுகிறான். லூக்கா 2வது அதிகாரம் 30, 31, 32 வசனங்களிலே, புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரின் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அவராலே இயேசு என்கிற ஒருவராலே. இன்னைக்கு நானும் நீங்கள் அவருடையவன் அவருடையவள் எப்படி மாறினோம்? அது எங்க அப்பா அம்மா கிறிஸ்டியன் அப்படியா? எங்க அப்பா அம்மா நல்ல விசுவாசிங்க அப்படியா? எங்க அப்பா அம்மா பாஸ்டர் அப்படியா? அவராலே. அதாவது எல்லை பெரிதாக்கப்பட்டது, நான் உள்ளே கொண்டு வரப்பட்டேன்.
அவருக்கு காயங்கள் அதிகமானது, நான் காக்கப்பட்டேன். பிலாத்து மைண்ட்ல இருந்தது இவரை விடுதலை பண்ணணும், அதனால சாட்டை அடிக்க அலோவ் பண்றான். அந்த ரோம சட்டத்தின்படி ஒருவருக்கு 40 சாட்டை அடி விழுந்தால் அவருக்கு அதுக்கு மேல எந்த தண்டனையும் கொடுக்க கூடாது. எனவேதான் 39 அடியோட நிறுத்திடுவாங்க. 40 ஒரு அடி அவர் மேல விழுந்திருந்தா, நான் இல்ல நீங்க இல்ல, தண்டனை அங்க நடந்திருக்காது. ஆனா ஒரு அடியை ஸ்டாப் பண்ணி பல அடி அதுக்கப்புறம் பிதா அனுமதித்தார். பிதாவோ அவரை நொறுக்க சித்தமாக்கி, பிலாத்து அவரை அடித்து விடுதலையாக்க சித்தமான, ஆனா பிதா அவரை நொறுக்கி நம்மை காக்க சித்தம் கொண்டார். எல்லையை பெரிதாக்கினார். அதான் நீர் பூமியின் கடைசி பரியந்தமும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, உன்னை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து எடுத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. யார் இவர்? பிதாவினால் மிகவும் நேசிக்கப்பட்டவர். பிதாவினால் மிகவும் அவரால் நாம் பிழைக்கும்படி, என்னை பிழைப்போட்டுகிறவர் என்னை ஜெயிக்க வைப்பாருங்கிற காரியத்துல ஒரு தேவ பிள்ளையை நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். நான் இந்த காரியத்துல ஜெயிப்பேன். தாவீது சொல்றேன், நான் சேனைக்குள் பாய்வேன், நான் மதிலை தாண்டுவேன். ஒரு தீங்கு வரும்போது கர்த்தர் அவனை மறைத்து வைக்கிறார். அங்கிருந்து பாடுகிறான், தீங்கு நாளில் அவர் என்னை கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல உயர்த்து. அவன் மைண்ட் ஃபுல்லா நான் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன். எனக்கு கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார், என் ஜீவனின் பலனாய் இருக்கிறார். நான் யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். அன்பு இன்னது என்பதை முழுமையாய் அறியாத தாவீதே இவ்வளவு கான்பிடண்டா, ஐயோ நான் தோற்றுருவேன் நான் தோற்றுருவேன் நான் தோற்றுருவேன், இப்படி அவன் ஓடல. அவன் ஓடும்போது கூட பாடிட்டு தான் போறான். அவன் ஓடும்போது கூட பாடிட்டு தான் போறான். 3வது சங்கீதம் காலையில் எழும்பி பாடின சங்கீதம். படுத்து உறங்கி மகிழ்வுடனே அது சொல்ல, நான் படுத்து நித்திரை செய்தேன், அடுத்த வார்த்தை விழித்துக் கொண்டேன். அப்ப எழும்பிட்டு, அதாவது காலையிலும் ஓட்டும் ராத்திரியும் ஓட்டும், ஓடிட்டு பாடுற, விழித்துக் கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குற. ஓடு எதுக்கு? உடம்பு குறைக்க இல்ல, உயிரை காப்பாத்த ஓடு. 4வது சங்கீதம் தூங்கும் போது பாடின சங்கீதம். 4:8 சமாதானத்தோட படுத்துக்கொண்டு. பிரச்சனை ரெண்டும் பிரச்சனை தான், ரெண்டும் பிரச்சனை தான். அப்படி அடுத்த 5வது சங்கீதம், காலையிலே உமக்கு நேர ஆயத்தமாகி பாட்டுதான். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் அவர் பாடுறாரு. அவருக்கு தெரியும் நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். யோனத்தான் தாவீது அவ்வளவு நேசித்து, யோனத்தான் போய் தாவீதின் கையை திடப்படுத்தி சொல்றார், நீங்க தான் இப்படி ராஜாவாக போறீங்க, அப்படி இருக்கும்போது என் குடும்பத்தை நினைச்சுக்கோங்கிறார். லவ்ல நம்ம கனெக்ட் ஆயிட்டோம்னா நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கை நமக்கு வந்துடும். அவர் என்ன விட மாட்டா, அவர் என்னை ஒருபோதும் கைவிட. அதாவது மினிஸ்ட்ரி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த காத்திருக்கும் காலம் ஆரம்பத்துலனா கொஞ்சம் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. அவ எனக்கே டவுட் வந்துட்டு, நான் உண்மையில அழைக்கப்பட்டுதா வந்தானா, இல்ல கரெக்ட் தானா, இல்ல பாஸ்டர் பையன் சொல்லி ஜம்ப் பண்ணி வந்தானா. நமக்கு ஆரம்பத்துல எல்லாம் பயங்கரமா அர்ப்பணித்தேன் எல்லாம் சொல்லுவோம். அர்ப்பணிச்ச ஒன்னும் ஆகாததும் என்ன ஆண்டவரே இது. அப்படி ஒரு நாள் ராத்திரி பல கேள்விகள், ஆண்டவரே என் லைஃப் என்ன ஆகும், எப்படி ஆகும், ஏன்னா எனக்கு பிரசங்கமும் வராது, ஏன் பிரசங்கம் பண்ண எனக்கும் கேட்க பிடிக்காது, ஒண்ணுமே வரமாட்டேங்குது, பெருசா மினிஸ்ட்ரின்னு வந்தாச்சு.
அப்படி நைட்டு கேள்வியோட தூங்கிட்டு இருக்கும்போது அதிகாலையில் ஒரு 3 மணி 4 மணி இருக்கும். அப்பதான் அப்படி தூக்கத்திலிருந்து அப்படியே ஆவியானவர் எழுப்பி விடுறார். எழுப்பி விட்டு இப்படி பாட வைக்கிறார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். உலகமே எதிர்த்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவர் அதனால ஃபுல்லா அந்த நாட்கள் எல்லாம் அன்புல ஒருத்தன் தண்ணியில பிடிச்சு முக்குனா எப்படி இருக்குமோ அப்படி அப்படி அன்புல என் இளமை நன்றாய் அறிந்தவர் விவரிக்க முடியவில்லை. அப்படி பாட்டு கொடுத்துட்டே நீ நம்பு, நான் இருக்கிறேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உனக்கு ஏது ஏது முடியலையோ அது எல்லாம் உன்னை கொண்டே செய்ய வைப்பேன். ஏன் ஆண்டவரே எப்படி என்ன உனக்காக அனுப்பப்பட்டேன், உனக்காக எனக்காகவே. என் பிதா வேற யாருக்குள்ள வச்சிருந்தாலும் அந்த அன்பு பாதியாதான் எனக்கு கிடைச்சிருக்கும். இயேசுக்குள்ள வச்சதுனாலதான் அந்த அன்பு முழுமையா எனக்கு கிடைத்தது. நேரம் போது இன்னொரு 1/2 hour வேணும், 10 நிமிஷத்துல முடிக்கணும். யோசேப் எகிப்துக்கு போனதை வைத்து நான் கம்பேர் பண்ணி ஒரு 5 காரியத்தை குயிக்கா சொல்லிட்டு என் நேற்று மைண்டுக்குள்ளதும் ஓடிட்டு இருந்து நான் ஜெபிக்க விரும்புறேன். யோசேப்பு ஸ்டோரி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யோசேப்பு யாக்கோபால ரொம்ப நேசிக்கப்பட்டவன், மிகவும் நேசிக்கப்பட்டவன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆனா யோசேப்பு லைஃப்ல நடந்ததெல்லாம் நமக்கு பார்க்கும்போது பரிதாபமா இருக்கும். இயேசுவின் பிறப்பு பார்க்கும்போது நமக்கு வேதனையா இருக்கும். ஆனா இயேசுவின் பிறப்பு அந்த குடியில வச்சு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யோசேப்பு இப்படி ஆயிட்ட. பைபிள் தெளிவாய் கிளியரான பிக்சர் நமக்கு கொடுக்கிறது. சங்கீதம் 105:17 அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார் அப்படின்னு இருக்கு. அந்த புருஷன் யாரு? யோசேப்பு. யார் அனுப்புடா? கர்த்தர் அனுப்புறார். அப்ப யோசேப்பு யார் அப்படின்னா அனுப்பப்பட்டவர். அப்படியேதான் யோவான் 3:17 வாசியுங்கள். யோவான் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே கைகளை உயர்த்தி ஹalleluya. 1 யோவான் 4:14 சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். ரட்சிப்பதற்காக, பிழைப்பதற்காக, தப்பு வைக்கப்படுவதற்காக. யோசேப்பின் சகோதரர்களுக்கு யோசேப்பு தன்னை யார் என்று வெளிப்படுத்தும் போது யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. ஆதியாகமம் 45 5 என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் இருக்க வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நான் ஏன் இதை கம்பேர் பண்ணி சொல்றேன்னா, நம்ம உள்ள ஏறணுங்கிறதுக்காக. இயேசு இங்கெல்லாம் சகோதரர்கள் விசனப்படுறாங்க, சே உமக்கு இப்படி பண்ணிட்டோமே. இப்படிதான் எருசலேம் ஸ்திரீகள் அழுதுட்டு இருப்பாங்க. இயேசு இப்படி கஷ்டப்பட்டு சிலுவையை சுமந்து இவங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா நிமிந்து இங்க பாரு,
எனக்காக அழாத, உங்களுக்காக. இது 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 பிதாவின் சித்தம். எனக்காக அனுப்பப்பட்டார் ஜீவரட்சணை செய்யும்படி, நாம் பிழைக்கும்படிக்கு. இயேசு மட்டும் வரலன்னா நம்ம லைஃப்ல இந்த சத்தம் தான் இருக்கணும். அவர் மட்டும் இல்லைன்னா, கிதியோனுக்கு அப்படிதான். நீங்க மட்டும் இருந்திருந்தா இது நடந்திருக்குமா? அப்படி கேளுங்க. மரியாள் மாத்தல தான், நீங்க இருந்திருந்தா இது நடந்திருக்காது. ஆமென். நீங்க இருந்திருந்தா அந்த பிளேஸ்ல வேற யாரையும் வைக்க கூடாது. அந்த பிளேஸ்ல வேற யாரையும் வைக்க கூடாது. நீங்க மட்டும் இருந்திருந்தா அந்த இடத்துல ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும். அவர் நாம் பிழைக்கும்படி நமக்காய் அனுப்பப்பட்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக இங்கே யோசேப்பை குறித்து அதே வசனம் 105:17 சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அதன் அர்த்தம் என்ன? அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2:7 அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அது என்ன அடிமை? மனுஷர் சாயல், அடிமையின் ரூபம் சொல்ல காரணம் என்ன? தேவன் மனிதனை அடிமையா இருக்க படைக்கவில்லை, ஆண்டு கொள்ளும்படி படைத்தார். ஆனால் எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ அவன் தேவ மகிமை அற்றவனானான். எப்பொழுது மனிதன் தேவ மகிமை அற்றவனானானோ அப்பொழுது அவன் பாவத்திற்கு அடிமையாயிட்டான். இயேசு கிறிஸ்து எப்படி வந்திருக்கணும் தெரியுமா? ஏதேனிலே தேவன் மனிதனை படைத்த போது மனிதன் எப்படி மகிமை சூழ்ந்தவனா இருந்திருந்தானோ அப்படி வந்திருக்கணும். அவர் அப்படி வரல. நம்ம எப்படி பிறந்து வந்தோமோ அப்படி அவர் பிறக்கும் போது, ஒரு குழந்தை பிறக்கும் போது எப்படி இருக்குமோ அப்படிதான் வந்தார். அதனாலதான் அவரை துணியில சுத்தி வச்சாங்க. மகிமை சூழ்ந்திருந்த ஆதாம் ஏவாளுக்கு என்ன தேவைப்படல? வஸ்திரம் தேவைப்படல. குழந்தை பிறந்ததும் ஏன் துணியில சுத்தி வைக்கிறாங்கன்னா குழந்தையின் நிர்வாணத்தை மூட. அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார், ரெடி ஆகிறார். மனிதன் பாவம் செய்து எல்லாவற்றையும் இழந்தான். இவர் என்ன ஒரு பாவம் செய்யல. பிதா அனுப்ப சித்தானதும் இவர் ரெடி ஆயிட்டார். என்ன அன்பு! மகிமை சூழ்ந்திருக்கிறவர் இப்ப ஒரு துணியை சுத்தி ஆண்டவருடைய அன்பு பெரியது. என்ன நான் சொல்வேன்? இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினம். ஓ தள்ளாமலே தள்ளாமலே தாங்கின அன்பே, தாங்கின அன்பிதுவே, தாங்கின. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபை இப்படி. அவர் 33 வருஷம் அவர் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்ததுனால நம்ம செஞ்சது என்ன தெரியுமா? அந்த வஸ்திரத்தை ஒருவரும் எங்க இந்த நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல்ல ஒரு டிராமா போட்டோம். அந்த டிராமால நான் ஒரு பண்ணையார். அப்போ எனக்கு மேக்கப் மேன்லாம் கொண்டு வந்து மீசையை ஒட்டி வச்சுட்டாங்க. எனக்கோ கடி தாங்கல. ஒரு 1/2 hour ஸ்கிட் நடிக்கணும், எனக்கு தாங்க முடியல. எனக்கு ப்ரோக்ராம் நான் 8th படிச்சுட்டு இருக்கிறேன். நான் பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன், இன்னும் ஒரு 3 ப்ரோக்ராம்க்கு அப்புறம் உங்க ப்ரோக்ராம் அப்படின்னாங்க. எனக்கு ஊரல் தாங்க முடியல. போறதுக்கு முன்னாடி நான் சொரிஞ்சு மீசை
பழைய ஃபாஸ்டிங் பிரேயருக்கு ஆட்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. நான் இப்போ அதை நினைச்சு பார்க்கிறேன். ஒரு 1/2 hour இன்னொரு வேஷத்தை என்னால போட முடியல. ஏன்னா அது இரிட்டேஷனா இருந்துச்சு எனக்கு. இவர் 33 வருஷம் எப்படி இந்த வேஷத்தை போட்டுட்டு இருந்தார்? அவர் மனசுல ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, நான் மட்டும்தான் இருந்தேன். என்ன கேட்ட நான் அப்படிதான் சொல்லுவேன், நான் பிழைப்பதற்காக என்னை நினைத்தார் தம்மை மறந்தார். ஏங்க, இயேசுக்காக எதையும் விடுங்க, இயேசுக்காக யாரையும் விடுங்க, இயேசுவை விட்டுறாதீங்க. இயேசுவை விடாத ஒரு மனநிலைக்கு வாங்க, நீங்க ஜெயிக்க போறீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. எத்தனை பேர் மாயான உலக அன்புக்காக சிறு வயதுல இருந்து ஆண்டவரை பற்றி பிடித்த அந்த வைராக்கியத்தெல்லாம் விட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. இயேசுவை விட்டதுனால இயேசுவுக்கு இழப்பு கிடையாது, உனக்கு தான் இழப்பு. தகப்பனை விட்டு போனதுனால தகப்பனுக்கு என்ன இழப்பு? தகப்பன் வீட்டுல வேலைக்காரனுக்கு சாப்பாடு 3 வேளை இருந்துட்டு தான் இருந்துச்சு. நம்ம எல்லாம் என்ன, ஐயோ இயேசு பாவம். நம்ம நினைப்பேன், ஐயோ நான் ஜெபம் பண்ணல, பாவம் பாவம், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிடுவேனா? இல்ல நம்ம சில நேரத்தில் நம்ம பண்றதை பார்த்தா இன்னும் அவர் தாகமா இருக்கிறேன் தண்ணி நமக்கு கொடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை நேசிக்கணும். நம்ம ஜெபம் எல்லாம் நேசத்துல இருந்து வரட்டும். பைபிளை கையில் எடுக்கிறது நேசத்துல இருந்து வரட்டும். இன்னைக்கு 5 அதிகாரம் படிக்கிறோம், 7 அதிகாரம் படிப்போம், 7ல் 70 படிங்க. நேசத்துல இருந்து வரும், அவுட் ஆஃப் லவ். எதுவுமே ஊழியமா நேசத்துல இருந்து வரட்டும். சபைக்கு ஒரு நேசத்துல இருந்து கொடுக்கிறது, நேசத்துல இருந்து. அன்பு இல்லாம எதுவும் பண்ணாதீங்க, அன்பு இல்லாம எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா அவரை பாருங்க, அவர் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தார். 3வது, யோசேப்புக்கு தண்டனை கிடைத்தது செய்யாத குற்றத்துக்கு. செய்யாத குற்றத்துக்கு பொய் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு தண்டனை இயேசுவுக்கும் அப்படியே கிடைத்தது. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். 9, துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில். யோசேப்பு போர்த்திபாரின் மனைவி விஷயத்துல தப்பு பண்ணது யாரு? போர்த்திபாரின் மனைவி. தண்டனை கிடைச்சது யாருக்கு? நம்ம ஆண்டவர் விஷயத்துல தப்பு பண்றது யாரு? நாம தான். தண்டனை கிடைச்சது யோசேப்புக்கு. தண்டனை கிடைத்த போது யோசேப்பு ஏதாவது பேசினானா? ஏன்னா பேசினாலும் நியாயம் எடுபட்டு போகும். அது போலதான் இவருக்கு நியாயம் எடுபட்டு போனது. எனவேதான் அவருக்கு தெரியும், அவர் ஆட்டை போல அமைதி, அடிக்க கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல மௌனமா இருந்தார். எனக்காக. இனி யோசேப்பு போர்த்திபாரின் மனைவி ஸ்டோரி படிக்கும் போதெல்லாம் இது ஸ்ட்ரைக் ஆகட்டும். சில பார்க்குற கடைசியில் என்ன போர்த்திபாரின் மனைவி ஆக்கிட்டீங்களே. ஏங்க, போர்த்திபாரின் மனைவி யோசேப்புக்கு பண்ணதை விட அல்லவா நாம் அவருக்கு பண்ணியிருக்கிறோம். பாவம், நம்முடைய பாவத்து நிமித்தம் அல்லவா. யோசேப்பு பேசல, அமைதியா இருந்துட்டார். ஒவ்வொருத்தருக்கும் இப்படி கை நீட்டி குற்றச்சாட்டும் போது இயேசு பார்த்திருப்பாரு, நீ குற்றப்படுத்துறியப்பா, உன் பாவத்துக்காக தான்ப்பா நான் அடிக்கப்பட போறேன். நாலாவதாக, யோசேப்பு ஒரு நாள் சிறையிலிருந்து வெளியே வந்தான். எப்படி வந்தான் தெரியுமா? அதிகாரமுடையவனாய் வந்தான். அதுபோலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் 3வது நாளிலே சகல அதிகாரத்தையும் உடையவராய் அவர் வெளியே வந்தார். ஹல்லேலூயா. நாம் பாடணுமே, வானத்திலும் இந்த பூமியிலும்
வல்லமையான ஒரு. எனவேதான் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. எப்படி பார்வோன் யோசேப்பை எல்லாத்துக்கும் மேல உயர்த்தி வச்சுட்டான். உயர்த்தி வச்சுட்டு என்ன சொல்ல தெரியுமா? உன் பெர்மிஷன் இல்லாம ஒருத்தர் கை கூட அசைய கூடாதான். கையாவது, எல்லாம் எடுத்து வாசிக்க டைம் இல்ல, நேரம் போயிட்டு, கையாவது காலாவது அசையக்கூடாது. ஒருத்தர் உம்முன்னு சொல்லக்கூடாது உன் பெர்மிஷன் இல்லாம. அவ்வளவு பவர். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு எகிப்தின் நாட்டுக்கு. ஆனால் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை சர்வ பூமிக்கும். எகிப்து தேசத்திலே யோசேப்பு சொன்னது போல பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்ததும் எல்லாரும் யார்கிட்ட போய் முறையிட்டாங்கன்னா பார்வோன்ட்ட போய் புலம்புனாங்க. ஆதியாகமம் 41 இருக்கும் கடைசி வசனங்கள்ல. அது எந்த வசனம்? குயிக்கா பார்த்து போடு. பார்வோன்ட்ட போய் புலம்பும் போது பார்வோன் என்ன சொல்லுவாரு தெரியுமா? நீங்க யார்கிட்ட போங்க? யோசேப்ட்ட போங்க. எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றா, இந்த பூமியிலே எல்லாரும் தெய்வமே கடவுளே நோக்கி கூப்பிடுங்க. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிட்ட வந்தா மட்டும்தான் பரலோகத்துக்கு போவாங்க. இயேசு கிட்ட வந்தா மட்டும்தான் என் நாமத்தினாலே. எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்தில் போய் அவன் சொல்லுகிறதை செய்யுங்கள். எனவேதான் பிதா பேசினார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஜெபம் இயேசுவை நோக்கி பண்ணுங்க. அதனாலதான் நம்ம எப்பவுமே ஜெபம் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தினாலே. வித்தவுட் கிரைஸ்ட் நீங்க என்ன பண்ணாலும் சரி பரலோக பிதாவால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவரை ஜெனிப்பித்துட்டார். அவர் ஆல்ரெடி இருக்கிறார். ஆனா நமக்காக அவரை குமாரனாக ஜெனிப்பித்து வச்சிருக்கிறார். அவருக்கு முன்னாடி முழங்கால் முடங்கணும், நாவு அவரை அறிக்கை செய்ய வேண்டும். ஜெபம். எனவேதான் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இதுக்கு நிழல் தான் விசுவாசத்தினாலே. ஆபேலின் காணிக்கை அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ஆபேலுக்கும் தேவனுக்கும் நடுவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இருக்கிறது. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. வேற என்ன கொண்டு வந்தாலும். 5வதாக, அதிகாரமுடையவனாய் யோசேப்பு வெளியே வந்த போது ஒரு புறஜாதி ஆஸ்நாத்தை தனக்கு மனைவியாக்கி கொள்ளுகிறான். ஆபிரகாம் தன் உறவின் முறை சாராளை சொந்தமாக்கினான். ஈசாக்குக்கும் உறவு பெண் தான் ரெபேக்காள். அது போலதான் யாக்கோவுக்கும் உறவு பெண்கள் லேயாள், யாக்கோவு. ஆனால் யோசேப்புக்கு, நீர் யாக்கோவின் கோத்திரத்தை திருப்புவதற்கு என் தாசனா இருப்பது எனக்கு அற்ப காரியமாயிருக்கிறது. அவன் புறஜாதி, நாம் தேவனற்றவர்கள். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? இவ யோசேப் வந்து உட்காரும் போது, ஆபிரகாம் வந்து உட்காரும் போது ஆபிரகாமின் இனத்தாள் சாராள் வந்து உட்கார்றாங்க. ஈசாக்கு வந்து உட்காரும் போது ஈசாக்கின் உறவின் முறை ரெபேக்காள் வந்து உட்கார்றாங்க. அதே போல யாக்கோபு வந்து உட்காரும் போது லேயாளும் ராகேலும் உட்காரும் போது, இப்போ யோசேப்பு பக்கத்துல, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த, தூக்கி எறியப்பட்ட என்னை தூக்கி வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்டவரே. இதைதான் ரோமர் 9வது அதிகாரம் 24, 25 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலிருந்தும் நம்மை அழைத்திருக்கிறார். அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். இயேசுவை
குறித்து எபிரேயர் 2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவர் பிதாவுக்கு முன்பாக கொண்டு போய் நம்ம எல்லாம் நிறுத்தி விட்டு சொல்லுவாராம், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். இது போலதான் யோசேப்பு இப்பொழுது பிதா யாக்கோபு உள்ள என்றாகிறார். யாக்கோபு என்றானதும் யோசேப்பு 2 பிள்ளைகளை கூட்டிட்டு போறா. யார தெரியுமா? எப்ராயிம், மனாசே. எங்க பிறந்தவர்கள்? புறஜாதியில பிறந்தவர். இந்த 2 பிள்ளைகளை கூட்டிட்டு போய் யாக்கோபிட்ட நிறுத்தின போது யாக்கோபு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆதியாகமம் 48வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர். உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர். அடுத்த வார்த்தை கவனிங்க. ரூபன், ரூபன், சிமியோன், சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயிம், மனாசேயும். எனக்கு இத புரியும்படி சொல்றேன். இயேசுவால நாம் பெற்ற பாக்கியம் என்ன தெரியுமா? பிதா சொல்வார், எனக்கு ஆபிரகாம் எப்படியோ நீ அப்படி, எனக்கு ஈசாக்கு எப்படியோ எனக்கு தாவீது எப்படியோ. இப்ப சொல்லுங்க, அவரால ஜெயிக்க போறோமா இல்லையா? ஹalleluya. எனக்கு ரூபன், சிமியோன் எப்படியோ. ஆமென். ஏன் இந்த எபிராயிம், மனாசே, யாக்கோபு அணைக்க காரணம் என்ன? காரணம் ஒண்ணுதான். யாக்கோபுக்கு யோசேப்பை ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு எனக்கு ஒண்ணு தெரியும். நான் யாரை வர்ஷிப் பண்றேனோ, நான் யாரை ஆண்டவராய் கொண்டிருக்கிறேனோ அவரை தான் பிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நாளை என்னை இயேசு அவர் சமூகத்தில் கொண்டு போய் நிற்கும் போது, எனவே தான் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட இவர்கள் பந்தி இருப்பார்கள். அந்த நாள் இன்ப 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 நாள், எந்த நேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கண்களை மூடி, கண்களை மூடி. அப்பா, இந்த பாக்கியம் கிருபையாய் தந்தீரே. இந்த பாக்கியம் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து என்னை சொந்தமாக்கினீரே. என்னை சொந்தமாக்க நீர் சிறையா அடிமையின் ரூபம் எடுத்து செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்து என்னை வைத்துக் கொண்டீரே. Love you, Father. Love you, Jesus. என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள் என்னுதடு ஜீவனுள் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. சமூகம் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை பெரியது, நீர் நல்லவர், எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர். நீர் எங்க மேல வச்ச அன்பு உண்மை, எங்களை ஜெயிக்க வைக்க போகிறது உண்மை. இந்த அன்பில் நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தார். இனியும் உம்மை துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடி எங்களை கிருபையாய் காத்துக்கொள்ளும். உங்க வல்ல கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன்.
விலகாத பிரியாத உன் சமூகமே அது